Hello guys, welcome back to newspaper session. So இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் இல்லை, ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பருக்குள்ளே போகலாம். ஸோ நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட்டு என்ன நியூஸ் இருக்கும் அப்படின்னா இஸ்ரோ ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் இருக்குது. சரியா, ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா இஸ்ரோ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா PSLV ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 55th மிஷனில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 55th மிஷனாக இந்த இருக்கு பாருங்கள். PSLV C-55 mission ISRO to carry out in an orbit scientific experiment using the spent PS4 இருக்கா. ஸோ இது நம்ம ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் PSLV ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதான் என்னது கெரியர் ராக்கெட்டு. ஸோ எதுக்காக அதை கெரியர் ராக்கெட்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா சேட்டலைட்டை வந்து கேரி பண்ணி ஆர்பிட்டில் போய் செட் பண்ணும். சரியா, ஸோ அதனால தான் அதை கெரியர் ராக்கெட்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எத்தனாவது மிஷன் அப்படின்னா இஸ்ரோக்கு வந்து 55th மிஷன். ஸோ இதில் வந்து சிங்கப்பூர் பேஸ் பண்ண டெலிகாஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி சேட்டலைட் இருக்குது. அந்த சேட்டலைட்டையும் அதே மாதிரி பேசஞ்சர் சேட்டலைட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா, அதோட நேம் என்ன அப்படின்னா லூமி லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, லூமி லைட் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 சேட்டலைட்டுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா PSLV C-55 மூலமாக அங்கே வந்து PSLV ராக்கெட் மூலமாக ஆர்பிட்டில் வந்து செட் பண்ணுவாங்க. சரியா, இதோட சேர்த்து இதில் வந்து அந்த ஆர்பிட்டோட சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்பென்ட் PS4. அது வந்து என்ன அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம். சரியா, ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம். அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதுதான் ஓவரால் இந்த நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல், அதாவது POEM இஸ் பார்ட் ஆஃப் தி PSLV C-55. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். PSLVயோட ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் இருக்கு இல்லையா, அந்த PSLV ராக்கெட்டோட உள்ள மாடியூல் அது வந்து எதோட பார்ட் அப்படின்னா ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் தி PSLV C-55. அந்த மிஷன் டோட்டல் மிஷன் அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல இருக்கிறது. இது நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதை பாருங்களேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்மார்ட் பாலிசிங் ஸ்லிக் பங்கர்ஸ் அண்ட் realigned roads for upcoming G20 meeting in ஸ்ரீநகர். அதாவது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல தான் என்ன நடத்த போறாங்க அப்படின்னா G20யோட என்ன மீட்டிங் அப்படின்னா ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் ஆஃப் டூரிசம்கான ஒரு மீட்டிங் நடக்க போகுது. சரியா, எங்க ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர் அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்க போகுது. ஸோ அதனால அந்த எந்த பிளேஸ்ல நடக்க போதோ அந்த பிளேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெனோவேட் பண்ணுவாங்க. அந்த ரோடெல்லாம் சரியில்லாம இருந்துச்சுன்னா ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் பண்ண போறதா சொல்றாங்க. சரியா, எதுக்காக அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒவ்வொரு G20 கண்ட்ரீஸ்ல உள்ள டெலிகேட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்க வந்து வரும்போது நல்லாமே நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக எல்லாத்தையும் அதுக்கான ஆயத்த பணிகளை வந்து நடத்துறாங்க. சரியா, ஸோ இதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்களே, இந்த மாதிரி வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்குன்னே பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 44.44 lakh. சரி, அந்த ரூபீஸ் அந்த பட்ஜெட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா G20 மீட்டிங் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் நடக்க போகுது. ஸோ எப்போ நடக்க போகுது அப்படின்னா May 22 to 24. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, May 22 to 24 அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ இது வந்து மேஜராக இந்த ரெனோவேட் பண்ணுற ஆப்ரேஷனை யார் மேஜராக எடுத்து நடத்துகிறா அப்படின்னா ஸ்ரீநகர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு ஒரு ஹெட்டாக இருக்க போகிறாங்க. சரியா, அந்த ரெனோவேட் பண்ணுற மிஷனுக்கு ஹெட்டாக இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்க போகிறாங்க. சரியா, ஸோ அதுதான் இது ஓவராலாக இருக்குது. சரி, அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸில் வந்து எடிட்டோரியலா. ஸோ டேரக்டாக எடிட்டோரியல் வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் கேம்ஸ்ன்னு இருக்கா. நம்பர் கேம் இங்கே வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நேற்று வந்து ஃப்ரண்ட் நியூஸில் ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா அந்த பாப்புலேஷன் வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்குல்ல, ஃபெடரேஷன் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன், அது யுனைடெட் நேஷனை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம உலகத்தில் வேர்ல்டுலேயே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியா தான் பாப்புலேஷன் அதிகமாக உள்ள கண்ட்ரி. சரியா, செகண்ட் கண்ட்ரி யார் அப்படின்னா சைனா. இதுக்கு முன்னாடி லெவலில் யார் இருந்தா அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தா அப்படின்னா சைனா தான் டாப்ல இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் சர்வே எடுத்துக்கு அப்புறம் தான் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணி டாப்ல வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. சரியா, அந்த பாயிண்ட் கூட சொல்லியிருந்தாங்க. 142.6 வந்து யார் இருந்தா அப்படின்னா 86 வந்து யார் இருந்தா அப்படின்னா நம்ம இந்தியா இருந்தோம். 142.52 வந்து யார் இருந்தா 52 இல்லை 57 யார் இருந்தா அப்படின்னா சைனா இருக்காங்க. ஸோ ஓரளவு ஒரு 2023 இந்த வருஷம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு மிட் மந்த், அதாவது ஒரு செப்டம்பர் ஒரு ஆகஸ்ட் அந்த டைம்லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள வேரியேஷன் வந்து 3 million பீப்புள்ஸ் வந்து வேரியேஷன் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா, ஸோ அது அந்த நியூஸில் பார்த்தது. அந்த நியூஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இந்த மாதிரி பாப்புலேஷன் அதிகமாகிறது எதுக்கு ஒரு இதாக இருக்குது, சாக்கு போக்கா இருக்குன்னு பாருங்களேன். growing the population was the convenient excuse to explain the இந்தியாவோட ப்ராவர்ட்டி, அதாவது ப்ராவர்ட்டி இல்லை பாவர்ட்டி, இந்தியாவுக்கு வந்து வறுமை இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவோட வறுமையும் சரி, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லைஃப் ஸ்டாண்டர்ட் கொடுக்கறதுல வந்து கம்மியாக தானே இருக்கும் நம்ம இந்தியா. அந்த லைஃப் ஸ்டாண்டர்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறது, டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பண்ணாமல் அதோட ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சாக்கு போக்கா எது இருக்குது அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். சரியா. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ண முடியலை, அதுதான் சொல்கிறாங்க. சரியா. அது ஒரு சாக்கு போக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவோட பாப்புலேஷன் இஸ் forecast to grow from its current, அதாவது இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 1.4 பில்லியன் இருக்கா. ஸோ இதுலேருந்து அந்த 2015 எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 1.67 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2064 அதாவது ஒரு கணிச்சு சொல்லிக்காங்க, எஸ்டிமேட் பண்ணி சொல்லிக்காங்க. 2064 எவ்வளோ இருக்கலாம்னா 1.7 பில்லியன் வந்து இருக்கலாம், பீப்புள்ஸ் வந்து பாப்புலேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க. யாரை எஸ்டிமேட் பண்ணியிருக்கா அப்படின்னா யுனைடெட் நேஷன் தான் எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ இதை பாருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒர்க்கிங் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேஜராக ஒரு 2011 2022 ஒரு 10 வருஷம் பீரியட் எடுத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷனோட ப்ரைடை காட்டிலும், அதாவது ஒரு நாட்டோட இது அப்படிங்கிறது காட்டிலும் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து அதை தேடி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓவராலாக 2,25,620 பீப்புள் வந்து என்ன பண்ணிக்காங்க 2022 மட்டுமே, அந்த 2011 2022 அந்த 10 வருஷத்தில் மட்டுமே 2,25,620 பீப்புள் வந்து என்ன பண்ணிக்காங்க மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. ஸோ அங்கே எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போயிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அப்போ ஒரு நல்ல எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எதை பண்ணும் அப்படின்னா மோர் தென் த நேஷனல் ப்ரைட் ஷேப் தி ஒர்க்கிங் பாப்புலேஷன் அஸ்பிரேஷனை நல்லா கொடுக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த கேஸை வந்து ஃபுல்லாக இந்த நியூஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ அதுதான் இந்த நியூஸில். நெக்ஸ்ட் பாருங்க, கேரிங் ஃபார் ஸ்டேஸ்ன்னு இருக்கா. ஸ்டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டாக்ஸ் இருக்கு இல்லையா, டாக்ஸ் தான் சொல்லுவாங்க. என்ன டாக்ஸ் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்போம்ல, அது கிடையாது ஸ்டேஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தெருக்களில் இருக்கோங்க இல்லையா. ஸோ அந்த நாய்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெருக்களில் இருக்கிற நாய்கள் தான் என்ன சொல்லுவாங்க ஸ்டேஸ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வர்ற இதுக்கு வர்ற ப்ராப்ளமும் அதே நேரத்தில் இதனால் மக்களுக்கு வர்ற ப்ராப்ளம் பற்றி தான் பேசுகிறாங்க இந்த நியூஸில். ஸோ என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஹூ இருக்காங்க இல்லையா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்களுடைய இதுபடி என்ன கருத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் வேர்ல்டு லெவலில் 36% பீப்புளும் அதே மாதிரி 65% ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே உள்ள பீப்புள்ஸில் 65% பீப்புள் வந்து எதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இதனால் ஒரு நோய் வந்து பரவுதில்லை, அதாவது இப்போ டாக்ஸ் வந்து கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரேபிஸ் நோய் வந்துடும் இல்லையா. ஸோ அது சரி, இதனால் இத்தனை பேர் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2012 2022 அந்த பீரியடுக்குள்ள ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ கேசஸ் ஓவராலாக வந்திருக்கு அப்படின்னா 6,644 கேசஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா. இதனால் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து புதுசாக இதை பற்றி பேசுகிறோம், இங்கே ஏன் இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2023 அந்த இந்த வருஷத்தில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் டாக்ஸுக்காக அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது 2023 அது எதை அமெண்ட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2001 இருக்கு இல்லையா, 2001 அப்படிங்கிற இயர் ரொம்ப முக்கியம். அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் 2023 அந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. சரியா. ஸோ இந்த ரூலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 இது கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்டேட் டாக்ஸை வந்து ரீலொகேட் பண்ணக்கூடாது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு தூக்கி கொண்டு போய் விடக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா மஸ்ட் நாட் ஃபேஸ் குரூயாலிட்டி, அதாவது அது மேலே நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது, அந்த நாயை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. மூணாவது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேர் பண்ணிக்கணும் அந்த நாய் அந்த டாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 3 இது மெயினாக சொல்கிறாங்க. சரியா. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தான் கேர் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், போத் அந்த முதியோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து அந்த டாக்ஸ்லேருந்து கேர்ஃபுல்லாக தள்ளி தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு நீ உணவு கொடுத்தாலும் அந்த டாக்ஸுக்கு வந்து உணவு கொடுத்தாலும் நீ கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா. ஸோ அதுதான்
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து மேஜராக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தடுப்பூசி போடுறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீரியாடிக்கல் டைம் குறிப்பிட்ட டைமுக்கு வந்து இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு தடுப்பூசி அட்டவணை மாதிரி தர்றாங்க இல்லையா. ஸோ அதே போல் இந்த டாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறிப்பிட்ட பீரியாடிக் டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே ஒரு தடுப்பூசி மாதிரி போடணும். சரி, அதுவுமே இந்த ரூலில் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தடுப்பூசி போடணும். அதே மாதிரி நியூச்சர்ட் அந்த டாக்ஸோட பிஹேவியர் கேரக்டர்ஸ்க்கு அந்த நியூட்டர்ட் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஓரளவு அந்த மாதிரி எந்த ஒரு ரேபிஸோ அதே மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் அந்த டாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோம், கேர்ஃபுல்லாகவும் அந்த டாக்டை வந்து கேர்ஃபுல்லாக, அதாவது நம்மளும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அந்த டாக்டையும் கேரிங்காக பார்த்துக்கணும். சரியா? ஸோ அதை தான் இங்கே வந்து ஓவராலாக பேசிக்கிறது. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்து என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன நியூஸ் அப்படின்னு பாருங்களேன். பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் பிலாவல் பூட்டோ டு அட்டெண்ட் தி SCO மீட்டிங் இன் இந்தியா நெக்ஸ்ட் மந்த். இது வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோக்கு கீழே இருக்கு பிலாவல் பூட்டோ சர்தாரி அப்படிங்கிற ஃபுல் நேமு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மேல வந்து அதாவது May 4 to 5 அந்த டைமில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா SCOவோட ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் வந்து நடக்க போகுது. சரியா? ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கவுன்சிலோட ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் நடக்க போது. அதில் வந்து ஒன் ஆஃப் த சாங் ஆஃப் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கண்ட்ரி யார் அப்படின்னா பாகிஸ்தானும் சேர்ந்து அந்த 8 மெம்பர் கண்ட்ரியில் 1 மெம்பர் யார் அப்படின்னா பாகிஸ்தானும். ஸோ அதனால பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஏன் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா 2023 SCO அந்த ஹெட் சேர்மன் வந்து யார், அந்த பிரசிடென்சி எடுத்துக்கிறது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான் பிரசிடென்சி. அதே போல் G20யோட பிரசிடென்சி யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான். இந்த வருஷம் தான் நடக்க போகுது. சரியா? September 9 to 10 G20 நடக்க போகுது. சரியா? ஸோ இது வந்து ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் நடக்க போகுது May 4 to 5. ஸோ அதுக்கு வரப்போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தானில் உள்ள ஹையர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹை ப்ரொஃபஷனலிஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து 2 நாடுகளுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஒரு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் SCO மெம்பர்ஸ் மஸ்ட் பூல் ரிசோர்சஸ் எக்ஸ்பர்டைஸ் ஆன் டிசாஸ்டர் ரிசைலன்ஸ். ஷாங்கிறது யாருன்னா நம்மளுடைய அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான். ஸோ SCOவோட பிரசிடென்சியாக நம்ம இருக்கிறதுனால இப்போ அந்த இது வந்து என்ன மீட்டிங் நடக்குது அப்படின்னா அமித்ஷா தலைமையில் என்ன மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரியுமே எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா முன்னாலேயே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கணிச்சு சொல்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான டெக்னாலஜி அதில் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் ரிசோர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? யார் சொல்கிறா? அமித்ஷா வந்து சொல்கிறாங்க. சரியா? மேஜராக இதில் பேசுகிறது என்ன அப்படின்னா அந்த SCO பிரசிடென்சி நம்ம இந்தியா SCOவில் எத்தனை மெம்பர் கண்ட்ரி இருக்குன்னு சொன்னேன், 8 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன கண்ட்ரிஸ்னா இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான். சரியா? ஸோ சாரி பாகிஸ்தான் முன்னாடி சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாமே 8 மெம்பர் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக இந்த பாயிண்ட்ல தெரிய வேண்டியது, இந்த நியூஸில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா CDRI அப்படின்னு இருக்கு. CDRI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Coalition for Disaster Resilient Infrastructure. Coalition for Disaster Resilient Infrastructure தான் CDRI. ஸோ இந்த CDRIயோட ஹெட் வந்து யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் எத்தனை மெம்பர் கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா 39 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சுனாமி இயர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் தி இந்தியன் ஓசன் ரிம் கண்ட்ரிஸ். அதை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறது யார் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்காங்க. இந்தியாவோட எந்த ஆர்கனைசேஷன்னா இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோனிக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணிக்காங்க அந்த சுனாமியை வந்து ஃபார்காஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு சுனாமி இயர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தது. சரியா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இது வந்து இந்தியா மட்டும் கிடையாது. சரியா? இந்தியா மட்டுமே அதில் இது கிடையாது. ஸோ 2 டசன்ஸ் அதர் கண்ட்ரிஸ்மே அதில் வந்து இருக்காங்க. அந்த சர்வீஸ் அவங்களுக்குமே ப்ரொவைட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 2 டசன்னா என்னது 24, டசன்னா என்னது 16 தானே. சரி, டசன்னா என்னது 12, 2 டசன்னா 24. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே அதில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபெய்த் இன் சில்ட்ரன்ஸ் வேக்சின் ரொம்ப முக்கியம். ஃபெய்த் இன் சில்ட்ரன்ஸ் வேக்சின் ஹேஸ் கோன் அப் இன் இந்தியா சேஸ் யூனிசெஃப். அதாவது யூனிசெஃப் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன அப்படின்னா என்ன நேம்னா குளோபல் ஃபிளாக்ஷிப் ரிப்போர்ட். ரிப்போர்ட்டோட நேம் த ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் 2023 ஃபார் எவ்ரி சைல்ட் வேக்சினேஷன் அப்படிங்கிறதா என்னது ரிப்போர்ட்டோட நேம். த ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் 2023 ஃபார் எவ்ரி சைல்டு வேக்சினேஷன் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டோட நேம். ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா யூனிசெஃப் இருக்காங்களே அவங்க தான் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓவராலாக உலகத்தில் வந்து 55 கண்ட்ரிஸை வந்து சர்வே எடுத்திருக்காங்க. 55 கண்ட்ரீஸில் எந்த 3 கண்ட்ரி மட்டும் அந்த சில்ட்ரனுக்கான வேக்சினேஷனில் ஃபோக்கஸ்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, நம்ம சைனா, இந்தியா, அப்புறம் மெக்சிகோ. சைனா, இந்தியா, மெக்சிகோ இந்த 3 கண்ட்ரி மட்டும்தான் சில்ட்ரன்ஸ் இம்யூனைசேஷன், அந்த சில்ட்ரனுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி COVID-19 சில்ட்ரனுக்கான நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த தடுப்பூசி இது பண்ணுறதுல வந்து ஒரு ஃபோக்கஸாக இருந்தது யார் அப்படின்னா சைனா, மெக்சிகோ, இந்தியா 3 பேர் தான். சரியா? ஸோ அதை ஞாபகம். நெக்ஸ்ட் மீதி உள்ள 52 கண்ட்ரீஸ்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னா டிக்ளைன் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி சில்ட்ரன் வேக்சின்ல வந்து டிக்ளைன் ஆகிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு, இந்த உலகத்தில் பார்க்கும்போது அக்ராஸ் தி வேர்ல்டு 67 மில்லியன் சில்ட்ரன் மிஸ்டு அவுட் ஆன் தி வேக்சினேஷன் ஃப்ரம் 2019 to 2021. அதாவது அந்த COVID-19 பீரியட்ல எத்தனை சில்ட்ரன் வந்து வேக்சினேஷன் போடாமல் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 67 மில்லியன் சில்ட்ரன் வந்து மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பிஸ்னஸ் நியூஸ் இருக்கும். பிஸ்னஸ் நியூஸில் ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வார் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் நாட் yet ஓன். இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா RBI தான் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே மானிட்டரி பாலிசி கமிட்டியை கொண்டு போகிறது யார், அது டைரக்ட் பண்ணி கொண்டு போகிறது ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமையில் தான் நடத்துவாங்க. ஸோ அதில் ஒன் கைண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மெம்பர் வந்து யார் அப்படின்னா ஸோ ஜெயந்த் ஆர் வர்மா அப்படிங்கிறவங்க தான் மெம்பர். சரியா? ஸோ அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர். சரியா? இவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் இன்னமும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா வின் பண்ணல அப்படிங்கறத முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணிடுறது இப்ப இருக்கிற இன்ஃப்ளேஷன் டைட்டன் அதிகமா இருக்கிறத குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொஃபசர் வர்மா ஃபிளாக்டு இப்ப கரண்ட்ல உள்ள சிச்சுவேஷன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன ரிஸ்க் அப்படின்னா, இங்க பாருங்களேன், ஆயில் அவுட்புட் கட் பை OPEC அப்படின்னு சொல்றாங்களா. OPEC கேஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூஸ்லேயே சொல்லியிருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகமாக வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் ஆயில் மேலே என்ன பண்ணியிருந்தாங்க, அதிகமாக வரி விதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனே கட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோமா. ஸோ அந்த ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அது அப்புறம் மான்சூன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கா. ஸோ இதுதான் என்னது இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இதில் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, அந்த க்ரோத் ஃப்ரண்ட் ஏர்லி வார்னிங் சைன் ஆஃப் அ பாசிபிள் ஸ்லோ டவுன் ஆர் விசிபிள் டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இன் பிப்ரவரி. அதாவது இப்படி முன்னாடியே கணிச்சு சொன்னாலும் பிப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். என்னதுன்னா அந்த கஷ்டப்படுறது, அதாவது இன்ஃப்ளேஷன் கஷ்டப்படுவோம்ல, ஸோ அந்த ஸ்லோ டவுன் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? சோ அது பாருங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இந்தியாவோட ரியல் ஜிடிபி யாரு கணிச்சிருக்கா அப்படின்னா ஐசிஆர்ஏனா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்காங்களா, அவங்க தான் கணிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா குவார்டர் ஃபோர்னா என்னது, ஃபினான்ஷியல் இயர் 23. அது எப்போ, அதோட குவார்டர் 4ங்கிறது January 1, 2023 March 31, 2023 வரை இருக்கும். ஸோ அந்த குவார்டர் 4ல வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 4.9% இருக்குது. ஸோ ஏற்கனவே இதுக்கு வந்து கணிச்சிருப்பாங்கல்ல, எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்களா, அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4.4%. அதுலேருந்து 4.9% இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக அந்த ஃபினான்ஷியல் இயர் 23 அந்த வருஷத்துக்கே பார்க்கும்போது எவ்வளோ ஜிடிபி இருக்குது அப்படின்னா 6.9% இருக்குது. அந்த வருஷத்துக்கே முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து 7% எஸ்டிமேட் பண்ணது. ஸோ இப்போ வந்து 6.9% இருக்குது. சரியா? இது ஒரு பாயிண்ட். இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள டேட்டா 6.9%ங்கிறத மட்டும் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ அந்த ஃபினான்ஷியல் இயர் 23 இருக்கு இல்லையா, அதுக்கும் ஃபினான்ஷியல் இயர் 22க்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருக்கு அப்படின்னா 9.1, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 22ல 9.1% இருந்திருக்கு. இப்போ வந்து 6.9 தான் இருக்கு, கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து போலாமா? அடுத்து ஸ்போர்ட் நியூஸில் ஒரே ஒரு நியூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஸோ அதை பாருங்கள். இன் பிரீஃபில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, கிளினிக்கல் அத்வானி டெமாலிஷஸ் தி ஹால் எமர்ஜஸ் சாம்பியன். இது வந்து என்ன அப்படின்னா, அத்வானிங்கிறது யார் அப்படின்னா பங்கஜ் அத்வானி அப்படிங்கிறதா ஃபுல் நேமு. ஸோ ஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, டெமாலிஷஸ் யாரை டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, ஹால் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவங்க ஒரு இங்கிலீஷ் மேன், ராப் ஹால் அப்படிங்கிறது அவங்களோட ஃபுல் நேம். சரியா? ஸோ பங்கஜ் அத்வானி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ராப் ஹால் அவங்கள வந்து வின் பண்ணியிருக்காங்க, அவங்கள டிஃபீட் பண்ணி இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது
தெரியணும். ஸோ என்ன ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா கிளாசிக் பில்லியார்ட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதா ஸ்போர்ட்ஸோட நேம். அதுலேருந்து யார் வின் பண்ணியிருக்கா? பங்கஜ் அத்வானிங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னா கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியா இருக்காங்களே அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அதோட பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்னா மதுமதி லீலே அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பங்கஜ் அத்வானிக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 2.5 lakh கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை சிசி அந்த கிரிக்கெட் கிளப் ஆஃப் இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் பேர் என்ன அப்படின்னா டேரியஸ் மேத்தா. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹால் இருக்காங்க இல்லையா, ஸோ ரன்னர் அப் யாரு ராப் ஹால், அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 lakh கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.